ஸ்டார்ட் பண்ணு மேம். ஹலோ சித்ரா மேம். ஹலோ, நீங்க அன்மியூட் பண்ணணும். ஹலோ ஹலோ சித்ரா மேம். ஹலோ Hello. Hello. We can hear you. Good evening, friends. We will talk about pervasive developmental disorders today. இது வந்து என்னன்னாக்க, இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் கிரைட்டீரியா. எந்த விதத்துலனாக்க, நம்ம சோஃபார் வந்து திவ்யா கிளாஸ் எடுத்த பொழுது லெசன் 3 லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பத்தி கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் அண்ட் கம்யூனிகேஷன், அது தான் நம்ம இப்ப ஸ்கிப் பண்ணிருக்கோம், which will be later on handled by somebody. அடுத்ததா இது வந்து pervasive developmental disorder. இந்த pervasiveனாவே it is not welcome, it is an unwelcome. அதான் அர்த்தம் நார்மலா. it is and also spreading widely. இங்க ஏன் pervasiveன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா, most of the brain functions அது அஃபெக்ட் பண்ணுது. ஒரு சைல்டோடைய அந்த சோசியல் இன்டராக்ஷனை, அதனுடைய பிஹேவியரை, அதனுடைய அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை, அந்த குழந்தையோட நார்மல் ஃபங்க்ஷனிங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்றதுனால, மெனி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல அது கை வைக்கிறதுனால பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்னு இந்த ஏரியாஸ், இந்த டிசார்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இது இட் இஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன். அதுல வந்து பிரெயின் ஃபங்க்ஷனிங்கும் பிரச்சனை, பிரெயின் ஃபார்மேஷன்லயும் பிரச்சனை. அதுல வந்து ஒரு ஏதோ சம் டிஸ்ரப்ஷன்ஸ் இந்த growth-ஆ இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் டேமேஜா இருக்கலாம், அல்லது இம்பேர்டு ஃபங்க்ஷனா இருக்கலாம். இதனால என்ன ஆயிடும்னாக்க, அவங்களுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்டல், சோசியல், கம்யூனிகேஷனல் அல்லது இமேஜினேஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு சிக்னிபிகண்ட் டிலேயோ அல்லது சிக்னிபிகண்ட் ஒரு மேல் ஃபங்க்ஷனிங்கோ இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு மெயினா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இந்த பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்ல எல்லாம் பாக்குறது ஒண்ணு, மெயின் சோசியல் அண்ட் கம்யூனிகேஷன் டெபிசிட்ஸ். அவங்களால அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதுல, அல்லது மற்றவங்க வந்து இப்போ ஒரு கண்ணால ஒரு ஆக்ஷன் காட்டினாலோ, அல்லது நம்ம வந்து வேற நான் வெர்பலா ஏதாவது கம்யூனிகேட் பண்ணாலோ அதை புரிஞ்சுக்கிற தன்மையோ இல்லாம இருக்கும். தே cannot also communicate to you effectively. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றத உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கும். அடுத்தது பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். அதுலதான் அந்த ரெஸ்ட்ரிக்டிவ், ரெப்படிட்டிவ் இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒரு ஸ்டீரியோ டைப்ல பிஹேவியர், ஒரே மாதிரியான பிஹேவியரை திரும்ப 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 அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, அடுத்தது அவங்களுடைய சென்சரி சென்சிட்டிவிட்டியில ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இப்ப நமக்கெல்லாம் நார்மலா இருக்கிற சவுண்டு, கொஞ்சம் பிரைட் லைட், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, பிடிக்காம போகலாம். நாட் தட் எவ்ரி சைல்ட் தட் இஸ் ஹேவிங் ஆட்டிசம் வில் ஹாவ் திஸ் ஃபீலிங். சில டெக்ஸ்சர் கூட பிடிக்காது சில குழந்தைங்களுக்கு. சில டெக்ஸ்சரை வேர் பண்ற, சில டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி அது போல சில விஷயங்கள்ல ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க, சில விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி டிஃபரன்ஸ்லயும் அவங்க அந்த அந்த சிம்டம் ஒரு இட் இஸ் ஒன் ஆஃப் த கோர் சிம்டம்ஸ். ஸோ இது மெயினா அந்த 3 சிம்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னாவே அவங்களுக்கு சோசியல் அண்ட் கம்யூனிகேஷனல் டெபிசிட்ஸ் இருக்கும், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும், சென்சரி சென்சிட்டிவிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல வந்து இந்த பிடிடிக்குள்ளார அவங்க ஒரு 4-5 கொண்டு வராங்க. மெயினா கொண்டு வர்றது ஆட்டிசம், அடுத்தது சைல்ட்ஹுட் டிஸ்இன்டிகிரேட்டிவ் டிசார்டர் சிடிடி, அடுத்து ஆஸ்பர்கர்ஸ் டிசார்டர், அடுத்தது பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர் நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். இது எல்லா இடத்துலயுமே இந்த டிஎஸ்எம்ல நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட்னு ஒரு குரூப் கொண்டு வருவாங்க. என்னன்னா, இந்த நீங்க ஆட்டிசம்லயே அவங்களை கிளாசிஃபை பண்ண முடியாது, மேல சொல்லி இருக்கிற அஸ்பர்கர்ஸ் டிசார்டர்லயும் கொண்டு வர முடியாது, சைல்ட்ஹுட் டிஸ்இன்டிகிரேட்டிவ் டிசார்டர்லயும் கொண்டு வர முடியாது. ஆனா ஆட்டிசம்குள்ள, அதாவது இந்த ஏரியால இருக்க சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இவங்களை கொண்டு போய் கம்யூனிகேஷனல் டிஃபிகல்டிஸ், மோட்டார் டிஃபிகல்டிஸ், அந்த நான் சொன்னேன்ல, அதாவது ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல நீங்க படிப்பீங்க, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் எங்கேயும் கொண்டு வர முடியாது. ஸோ நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடா, அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் பல விஷயங்கள், அவங்களுக்கு அந்த சோசியல் கம்யூனிகேஷன் டெபிசிட்லயோ, சென்சரிலயோ, பிஹேவியரல்லயோ நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ஆனா அவங்கள வேற கரெக்டா இதுல எதுலையுமே பிக்ஸ் பண்ண முடியலன்னா நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வந்துட்டாங்க. இத 4ஐயும் வச்சுதான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஆட்டிசம் அப்படின்னு தான் DSM-3 வரைக்கும் இருந்துச்சு.
ஈவன் 4 வரைக்குமே அஸ்பர்கஸ் டிசார்டர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. DSM-5ல தான், அதாவது 2013க்கு அப்புறம் தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸ்பெக்ட்ரம்னா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு பெரிய வேவ் பேண்ட், ஒரு பெரிய பிராட் கேட்டகரின்னு சொல்லலாம்னு வைங்களேன். ஒரு பெரிய வேவ் பேண்ட், நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நல்ல ஒரு பெரிய ஒளிக்கற்றை அப்படின்வாங்க பாருங்க. சின்ன ரே இல்ல, சின்ன ரேங்கிறது கதிர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய பிராட் பேண்ட், ஒரு பெரிய பிராட் கேட்டகரி, அதுக்குள்ளார கொண்டு வர்றதுனால ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, இதுல வந்து மெயினா வந்து these children reflect the fundamental differences in how the brain processes the social information, language or sensory input. இவங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ற விஷயமே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து லேர்னிங் ப்ராப்ளமோ அல்லது அவங்க சோஷியலி அவங்க ரொம்ப ஷையா இருக்காங்களோ அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய பிரெயின் ப்ராசஸஸ்லயே டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு டிசார்டரா அதை கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. அப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ங்கிறது, இப்ப நம்ம எப்படி 4G 5G ஸ்பெக்ட்ரம்லாம் சொல்றோம்ல, அது போல இது ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு குரூப், ஒரு பிக் ரேஞ்ச். அதனால தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ன்றாங்க. இட் இஸ் அ கண்டிஷன் ரிலேட்டட் டு பிரெயின் டெவலப்மெண்ட். அவ்வளவு புரிஞ்சா நமக்கு போதும். அடுத்தது அது மட்டும் இல்ல, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அ பிரெயின் டெவலப்மெண்டல் கண்டிஷன். ரெண்டாவது, இட் இஸ் இன் ஹவு த பர்சன் பர்சீவ்ஸ், சோஷியலைசஸ் வித் அதர்ஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். எப்படி உலகத்தை பாக்குறாங்க, எப்படி மற்றவங்களோட பழகுறாங்க, அதுல வந்து சில கண்டிஷன்ஸ்ல சில வித்தியாசங்களை பார்க்கிறோம். அதனாலதான் அவங்களை கொண்டு வந்து இந்த குரூப்புக்குள்ளார வைக்கிறோம். அடுத்தது ரெப்படிட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். ஒரே மாதிரி சில விஷயங்களை செய்ய விரும்புவாங்க. இதுவும் அவங்களுடைய பிரெயின் கண்டிஷன்னால தான் அப்படி பண்றாங்க. அவங்கள பிடிச்சு அடிச்சு மாத்தமெல்லாம் முடியாது. அதனால இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ரெப்படிட்டிவ் பிஹேவியர் ஒண்ணு, இன்னொன்னு the pattern of how they socialize with others, how they communicate, how they mingle with others, how they understand others, how they speak. அவங்க பேசுறது, அவங்க கம்யூனிகேட் பண்றது, மற்றவங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இத்தனையும் அதுல இருக்கு. இப்போ இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, 2 குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. I have seen a group of இந்த மாதிரி ஆட்டிசம் சில்ட்ரனை வச்சிருக்கிற ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கிறேன். பாய்ஸ் தனியா வச்சிருக்கிறாங்க, கேர்ள்ஸ் தனியா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அட்டென்ஷன் தேவையா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய இஷ்டம் ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் டேஸ்ட்ஸ் கூட, அந்த குழந்தைங்க விரும்புற சாப்பாடு, விரும்பாத சாப்பாடு, அதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை தினம் அவளுக்கு பாகக்காய் வேணும், தினம் அந்த கசப்பு வேணும், அது இருந்தாதான் அந்த குழந்தை சாப்பிடுவா. அவங்க சொல்லுவாங்க, மழையோ வெயிலோங்க, இந்த குழந்தைக்கு கட்டாயமா அவளுக்கு பாவக்காய் வாங்கி செஞ்சே ஆகணும். இல்லைன்னா அந்த குழந்தையால சாப்பிடவே முடியாது. நாள் கணக்கா பசியா பட்டினியா கிடக்கும் அந்த குழந்தை. அவளுக்கு அந்த கசப்பு வேணும் சாப்பாடோட. சோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான கண்டிஷன்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் அம்ப்ரெல்லாக்குள்ளார கொண்டு வராங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு. இதுல ஏன் ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத ரொம்ப நாள் அது யோசிச்சாங்கன்னா, அதாவது DSM-5 வரைக்கும் ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் வந்து தனியா இருந்துச்சு. அது வந்து என்னன்னாக்க, இந்த ஆட்டிசம் மாதிரி ஆனா ஹையர் எண்ட், அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம இந்த லெசன்ல பின்னால பாக்கலாம். அப்போ அத வந்து கொண்டு வராமலே இருந்தாங்க முதல்ல. இப்போ அந்த இதெல்லாத்தையுமே ஒரே ஸ்பெக்ட்ரம்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்க, இந்த குழந்தைங்க, அதாவது நார்மலா ASD ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃபுக்குள்ளார ஓரளவுக்கு அந்த குழந்தை அதை தன்னுடைய பிஹேவியரை காட்டும். சில குழந்தை, மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கூட காட்டாம, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நார்மலா தெரியும். 18 to 24 monthsல ஆட்டிசம் சிம்டம்ஸ் காட்டும். ஆனா எப்பயுமே ஆட்டிசம் சிம்டம்ஸ் சின்ன குழந்தையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால, the sooner they are treated, the better they will be. அதாவது அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த அந்த பிரெயின் டெபிசிட்ஸை அட்ரஸ் பண்ண முடியும். அந்த ரெட் பிளாக் தெரிஞ்ச உடனே அவங்க உடனடியா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது நல்லது. அப்போ சப்போஸ் ஒரு குழந்தைய, ஒரு 18 month old குழந்தைய நீங்க பாக்குறீங்க, அது வரைக்கும் நல்லா அது குழந்தை பேசுது, ஐ கான்டாக்ட் வச்சுக்குது, சில வார்த்தைகள் எல்லாம் நல்லா பேச ஆரம்பிக்குது.
சடனா அது அப்படியே ஒரு மாதிரி வித்ட்ரான் ஆகுது. சடனா வேர்ட்ஸ் எல்லாம் மறந்துருது. கத்துக்கிட்ட வார்த்தையெல்லாம். ஐ கான்டாக்ட் வச்சுக்க முடியாது. வச்சுக்க முடியாம அந்த குழந்தை வித்தியாசமா பிஹேவ் பண்ணுதுனால அது ஒரு ரெட் பிளாக் மாதிரி. இம்மீடியட்டா அந்த குழந்தை கிளினிக்கல் இவாலுவேஷனுக்கு கூட்டிட்டு போறது நல்லது. அந்த ஸ்பெக்ட்ரம் கான்செப்ட்ன்றது இருக்குது பாத்தீங்களா? அடுத்தது அதுல என்னன்னாக்க ஸ்பெக்ட்ரம் உடனே இது அப்படியே ஒரு பிராண்ட் பண்ணி இது வந்து ஆட்டிசம், இது ஒரு ஒரு அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்குள்ளார கொண்டு போயிடவே முடியாது. இத வந்து அவங்க இந்த கிளினிஷியன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு, அதாவது அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த டயக்னோசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6.1.1 அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்னோசிஸ் வந்து எப்படின்னாக்க டிபிக்கலி அது எப்படின்னாக்க குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ அல்லது ஒரு சைக்காலஜி ஒரு கவுன்சிலரோ அல்லது பிஹேவியரல் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இருப்பாங்களா, அவங்களோ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஏஎஸ்டி வந்து ஒபிஷியலா DSM-3 வரைக்கும் அதை வந்து ஏஎஸ்டின்னு சொல்லல, நான் முன்னால உங்களுக்கு சொன்னேன். ஆனா அதுல வந்து எதனாலன்னாக்கா அதுக்கப்புறம் ஆனா DSM-5 வந்துருச்சுல, அதுக்கப்புறத்துல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டிஷன்ஸா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து இந்த வருஷன்ல வந்து ஆட்டிஸ்டிக் டிஸார்டர் அல்லது அஸ்பர்கர் சிண்ட்ரோம் எல்லாத்தையும் ஏன் கொண்டு வந்தாங்க? அந்த 5க்கு முன்னால அஸ்பர்கர் சிண்ட்ரோம்னு தனியா பேரை சொல்லுவாங்க. இப்ப ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்குள்ளார தான் அஸ்பர்கர் சிண்ட்ரோம் வருது. அப்ப ஆனால் DSM-4 வரை, அதாவது இப்ப வந்து DSM-5 வந்து 2013ல போட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் உள்ள டயக்னோசிஸ்ல எல்லாம் நீங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அந்த குழந்தைய பிராண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு குழந்தை கொஞ்சம் ஓல்டர் சைல்டு இருக்கு, இதுக்கு முன்னாலேயே போயிருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்போ அதுக்கு ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம்னு போட்டிருக்காங்க இல்லையா, அத வந்து கிராண்ட்ஃபாதர் கிளாஸ்ன்னு ஏத்துக்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் கிளாஸ்ங்கிறது எதனால சொல்றாங்கன்னா, previously it was branded as Asperger syndrome, now it comes under autism spectrum disorder அப்படிங்கிறதுக்காக அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாஸையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா DSM-4ல வரைக்கும் அந்த டயக்னோசிஸ்ல அது வந்து ஆஸ்பர்கர் சிண்ட்ரோமாக இருந்தது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கைண்ட்லி இன்க்ளூட் பண்ணுங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், எல்லாரும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால கைண்ட்லி இஃப் தேர் இஸ் எனி டவுட் கைண்ட்லி நீங்க ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. அப்புறம் இப்போ வந்து இப்போ அடுத்தது ஏஎஸ்டி எந்த ஏஜ்ல கண்டுபிடிப்பாங்க? நார்மலா ஒரு குழந்தைய ஒரு 2 இயர்ஸ்ல 2 to 3 இயர்ஸ்ல கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா மீடியன் ஏஜ யுஎஸ்ல சொல்றாங்க ஓல்டர் than 5 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கறத நம்ம மெதுவா கிராஜுவலா நம்ம கீழே போனோம்னா நமக்கு புரியும். அவங்க சொல்லையில என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஃபேமிலிஸ் வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 6ல இருந்து 12 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பினான்சியல் கல்ச்சுரல் பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி வர்றாங்கன்னு. இது மட்டும் இல்ல, தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. அது இந்த லெசன்ல கீழே பார்ப்போம் நம்ம. ஏன் வந்து அது 2 வயசுல கண்டுபிடிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட 5 வயசு வரைக்கும் ஆகுதுன்னா, அதனுடைய ஹவு இட் இஸ் பீங் லேர்ன்ட், அது எப்படி அந்த குழந்தைய கிளாசிஃபை பண்றாங்க, அதெல்லாம் பின்னால வரும். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னாக்க, அடுத்தது இவங்களுக்கு வந்து ஒரு சில பிராக்டிக்கல் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இந்த குழந்தைய அசஸ் பண்றதுக்கு. அதுக்கு வந்து சில ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் பண்ணுவாங்க குழந்தையோட பிஹேவியரை. அப்புறம் பேரண்டல் இன்டர்வியூஸ் எக்ஸ்டென்சிவா நடத்துவாங்க. அப்புறம் கோக்னிஷன், குழந்தையோட கோக்னிஷன், ஸ்பீச், லாங்குவேஜ், அது பாக்குறது, ஹியரிங், மோட்டார் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை சில குழந்தைகள் காது கேட்காத குழந்தைங்க, இப்ப எக்ஸாம்பிளா காது சரியா கேட்கல ஒரு குழந்தைக்கு அப்படின்னாக்க, அதனால திருப்பி பேச முடியாது, அது கம்யூனிகேட் பண்ணாது. அப்போ அப்புறம் சில சமயத்துல வந்து அது சரியா அதனால கண்ணை பார்த்து பேசாது. இதெல்லாம் வச்சு நம்ம பாட்டுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு கொண்டு போய் அங்க விட்டுற முடியாது. சில மோட்டார் ஃபங்க்ஷன் டிஸார்டர், பிரெயின்ல அந்த பார்ட் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கும் பொழுது அதுல ஒரு மாதிரி அது பிஹேவ் பண்ணுது. கொஞ்சம் கோணலா ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் இல்லாம இருக்குது, அதுக்கு ஒரு ஐக்கியூ பத்தல அப்படின்னு உடனே கொண்டு போய் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ல கொண்டு போயிட முடியாது. பிகாஸ் த ட்ரீட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகளும் அவங்களுடைய மைண்டை காம் பண்றதுக்காக கொடுக்கப்படுகிற மருந்துகள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ஹாவ் அன் எக்ஸ்டென்சிவ் டெஸ்டிங். அது வந்து காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்டிங் கட்டாயம் வேணும். அது வந்து ஒரு அந்த காம்ப்ரிஹென்சிவ் பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ்ல டிஸார்டர் இருக்கா, கொக்னிஷன்ல இருக்கா, ஹியரிங்ல இருக்கா, விஷன்ல இருக்கா,
மோட்டார் ஃபங்க்ஷன்ல இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். பேரண்டல் இன்டர்வியூஸ் நிறைய அவங்க எக்ஸ்டென்சிவா எடுக்கணும். நிறைய சைல்டோட பிஹேவியர் அசஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். கலெக்ஷன் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்டரி தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு. அப்புறம் இந்த குழந்தைக்கு நியூரோ இமேஜிங் எல்லாம் எடுத்து அது இல்லாம அவங்க ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஏர்லி ஸ்கிரீனிங் நீங்க கொண்டு வந்து 18 மாசத்துல கொண்டு வந்து ஒரு பேரண்ட் கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சாலும் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு இடையில அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு சீசர், அதாவது அந்த வலிப்பு இருக்கு இல்லையா, இருக்கா, எபிலெப்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால அதெல்லாமும் நிறைய கவனிக்க வேண்டி இருக்குது. அப்போ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் அஃப்கோர்ஸ் லைஃப் சேஞ்சிங். ஆனா சைக்காலஜிஸ்ட் நோ தட் த பிரெயின்ஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அது சின்ன ஏஜ்ல சீக்கிரமா இன்டர்வீன் பண்ணும் பொழுது அது பிரெயின் சில லாக்டின் பேட்டர்ன்ஸ், அதாவது அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. அப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னால குழந்தையோட அந்த டெவலப்மெண்டல் ட்ராஜெக்டரியை கொஞ்சம் நம்ம மாத்தி கொடுக்க முடியும். அதனாலதான் ஏர்லி டயக்னோசிஸ் தான் பெட்டர் அவுட்கம். அது இட் இஸ் நாட் அ ஸ்லோகன், இட் இஸ் பேக்ட் பை சயின்டிபிக் நியூரோ சயின்டிபிக் எவிடன்சஸ். அதனால ஒரு பக்கம் இட் ஆல்சோ ஹேஸ் an extensive way of அது அனலைசிங் அண்ட் டயக்னோசிங். நம்ம முன்னால இருந்தே அதை சீக்கிரமா அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறது, அதாவது ஃபார் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போய் அவங்கள விடுறது இட்ஸ் வெரி வெரி வைட்டல், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுல கிரைட்டீரியா ஏ அப்படின்றாங்க. அது என்னன்னா சோசியல் கம்யூனிகேஷன். தொடர்ச்சியா அந்த குழந்தையால யாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. அடுத்தது அதுக்குள்ளரே அதுல இட் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் 3 ஏரியாஸ்ன்னு சொல்றாங்க. வாட் ஆர் த 3 ஏரியாஸ் சோசியல் கம்யூனிகேஷன்ல அப்படின்னா, ஒன்னு சோசியல் இமோஷனல் ரெசிப்ராசிட்டி. அதாவது நான் இப்போ ஒண்ணு பேசுறேன்னா அந்த குழந்தை ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷனுக்குள்ளார வரணுமே, உடனே நான் சொல்றதுக்கு அது பதில் சொல்லணுமே, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது ஷேர் பண்ணணுமே, தன்னுடைய இமோஷன்ஸ் நமக்கு சொல்லணுமே, அந்த அந்த இன்டராக்ஷன் அதுக்கு இல்லாமல் இருக்கும். சோசியல் இமோஷனல் ரெசிப்ராசிட்டி. இந்த மாதிரி சோஷியலி இமோஷனலி வாட் இட் ஃபீல்ஸ்ங்கிறத ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷன்ல அந்த குழந்தையால சொல்ல முடியாம இருக்கிறது. நம்பர் 2 நான் வெர்பல் கம்யூனிகேட்டிவ் பிஹேவியர்ஸை புரிஞ்சுக்க முடியாம இருக்குது. இப்ப நான் ஒரு ஐ கான்டாக்ட் அந்த குழந்தை எதிர்பார்க்கிறேன்னா அது இருக்காது. பாடி லாங்குவேஜ், அதுகிட்ட சில ஜெஸ்டர்ஸ் நான் அப்படி கையை அசைச்சு சொன்னேன்னா அதுக்கு புரியாது. அப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம காட்டணும்னா அதுக்கு புரியாது. இது ரெண்டாவது. மூணாவது டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். எஸ் சம்படிஸ் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்பிங் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடுதுன்னு வைங்களேன், அப்போ அதோட ஒரு எதையாவது அவங்க அந்த குழந்தை ஏதாவது ஒரு டாய் கொடுத்து இதுதான் அண்ணா இதுதான் அக்கான்லாம் கொண்டு வந்து வைக்கும். நீங்க அந்த ரோல் பிளே எல்லாம் பாப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் விளையாட தெரியாது. இமேஜினேஷன் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்காது. மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் அது இருக்காது. சோ இது மூணையும் கொண்டு வரதான் கிரைட்டீரியன் ஏ, சோசியல் கம்யூனிகேஷன் அண்ட் சோசியல் இன்டராக்ஷன். அதுக்குள்ளார நான் அந்த 3 சொன்னேன். ஒன்னு சோசியல் இமோஷனல் ரெசிப்ராசிட்டி, இன்னொன்னு நான் வெர்பல் கம்யூனிகேட்டிவ் பிஹேவியர்ஸ், இன்னொன்னு மெயின்டைனிங் த ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது கிரைட்டீரியன் பி. இது என்னன்னாக்க ரெஸ்ட்ரிக்டட் ரெபடிட்டிவ் பிஹேவியர்ஸ். அது நமக்கு தெரியும், ஸ்டீரியோ டைப்பா அவங்க செஞ்சதையே செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது பேசணும்னா அதையே ரிப்பீட் பண்ணுவாங்க, எக்கோலாலியா. அதுக்கப்புறம் நிறைய அன்கன்வென்ஷனல் மெட்டபாரிக்கல் பேச்சு எல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுறது என்னன்னே புரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி பேசுறது. அப்புறம் ஒரே மாதிரி டாய்ஸ் அடுக்கி வைப்பாங்க அல்லது எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே பேட்டர்ன் ஆஃப் டூயிங் திங்ஸ், அது ஸ்டீரியோ டைப்டா இருக்கும். அதே சமயத்துல ரெஸ்ட்ரிக்டட், அது இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு மேல மாறுச்சுன்னு சொன்னாக்க அவங்க அதனால அஜிடேட்டிவா மாறுறது. அந்த சேம்னஸ், ஒரே ரூட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறது, அது ரொம்ப பிக்ஸேட்டட் இன்ட்ரெஸ்டா அதுல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சில சென்சரி இன்புட் கொடுத்தோம்னா அது ஹைப்பராவோ ஹைப்போவாவோ, அதாவது இப்போ நான் முதல்ல சொல்லும் பொழுது சொன்னேன்ல, சில விதமான டேஸ்ட், சில விதமான டச், ஸ்மெல்லு, அதெல்லாம் சிலது பிடிக்கும், சிலது பிடிக்க இரிட்டேட் ஆயிருவாங்க சில ஸ்மெல்லுக்கெல்லாம்.
அது மாதிரி அல்லது சில விதமான பெயின், டெம்பரேச்சர் இதுலெல்லாம் கூட அவங்களுக்கு டிஃபரன்ஸ். எவ்வளவு கையில சூடு பட்டா கூட சில குழந்தைகளுக்கு அது சென்சிட்டிவா இருக்காது. அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்டிஃபரன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது. சில சமயத்துல சிலர்லாம் அந்த லைட்ட பார்த்துட்டா, பிரைட் லைட்ட பார்த்துட்டா அவ்ளோ இரிட்டேட் ஆவாங்க. நீங்க வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னா, அந்த நார்மல் அந்த இந்த சவுண்ட் எல்லாம் கேக்குதுல்ல. வெளியில ஒரு ஜாஸ் மியூசிக் அல்லது பெரிய பிஜே எல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னா, சில குழந்தைலாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிரும். சோ ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும். சென்சரி இன்புட்ல ஹைப்போ ரியாக்டிவிட்டியும் இருக்கும். இந்த 2மே இருக்கும் அவங்களுக்குள்ளார. சோ கிரைட்டீரியன் பி ஃபுல்லா இந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை சொல்லணும். அந்த ரெஸ்ட்ரிக்டட், ரெப்படிட்டிவ், ஸ்டீரியோடைப்டு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். அதுக்கப்புறம் இந்த சென்சரி ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்போ ஆக்டிவிட்டி இதெல்லாம் சொல்லணும். கிரைட்டீரியன் சி இது வந்து அதாவது இந்த சிம்டம்ஸ் வந்து 3 to 5 இயர்ஸ்ல வந்து இது இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனா முழுக்க தன்னுடைய எல்லா அதனுடைய வேலைகள், அதாவது ஒரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்குன்றதோடைய எல்லா விஷயங்களும் வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு இல்ல. சில குழந்தைகள் வந்து போக போக நல்லாவும் ஆவாங்க. அதாவது சைல்டு வந்து நார்மலா கூட ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் இருப்பாங்க. சிலர் மிடில் ஸ்கூல்ல போய் இந்த பிரச்சனைக்குள்ளாவாங்க. அப்பதான் நோட் பண்ண முடியும். அங்க போய் அவங்களுக்கு மெயின்டைனிங் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது அப்பதான் தெரியும். இப்படி இருக்கிறது கிரைட்டீரியன் சிங்கிறாங்க. அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு அவங்க தேர் நார்மல், குவைட் நார்மல். ஆனால் போக போக அந்த ஸ்ட்ரகிள்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். யாராவது புல்லி பண்ணாங்கன்னா அல்ல சர்காஸ்டிக்கா பேசினாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதுதான் கிரைட்டீரியன் சி. அப்புறம் கிரைட்டீரியன் டி, இது வந்து கிளினிக்கலி சிக்னிபிகன்ட் இம்பேர்மெண்ட். மீனிங் அதுல வந்து அந்த குழந்தையுடைய பர்சனல் டெய்லி லைஃபையே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு, அதாவது அவங்களுடைய கரண்ட் ஒரு ஒரு இந்த நார்மல் ஃபங்க்ஷனிங்கையே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கிற இம்பேர்மெண்ட், அது கிரைட்டீரியன் டி. கிரைட்டீரியன் ஈன்னு அவங்க சொல்றது வந்து இந்த 4லயும் சொல்லப்படாத, நாட் பெட்டர் எக்ஸ்பிளைன்டு பை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. அதாவது இந்த 4லயும் சொல்லப்படாது மட்டும் இல்ல, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. அந்த குழந்தைக்கு இப்போ நம்ம ஐக்யூ எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்றோம்ல, அல்லது குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு நம்ம பிராண்ட் பண்றோம்ல, அல்லது அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் இல்லாம அதுலலாம் அவங்க நார்மலா தெரியற மாதிரி இருந்தாலும் ஒரு ஏதோ லோ இன்டெலிஜென்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவங்களுக்குள்ளாக இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதத்தான் கிரைட்டீரியன் ஈன்னு கொண்டு வந்து பிராண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இதுல எல்லாம் அவங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, எந்த லெவல்ல எந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஒரு ஒரு 4 வயசு குழந்தை வந்து ஒரு ஒரு அனிமேட்டட் மூவிய பாக்குது. அதுல இருக்கிறது அப்படியே அந்த ஒரு கான்வர்சேஷன் அது அப்படியே அது சொல்லுது. ஆனா என்ன ஆயிடுதுன்னாக்க, இது வந்து நம்ம அந்த கான்வர்சேஷனை சொல்லுதுங்கிறதுனால அறிவாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ரெக்கலாலியால கூட பண்ணும். அதாவது ரெப்படிட்டிவ் பிஹேவியர் அதுக்கு சொல்லும் பாருங்களேன். நம்ம சொல்றத திரும்பி சொல்றதுனால அப்படி கூட அந்த குழந்தை திருப்பி சொல்லலாம். அப்புறம் ஒரே மாதிரி டாய் காரை வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணுது. மற்ற குழந்தைகளோட பழகிறதுக்கு அது ரொம்ப யோசிக்குது. சில விதமான ஃபுட்டு ஸ்மெல் எல்லாம் பார்த்து அது ஒரு மாதிரி எரிச்சல் படுது. இதெல்லாம் ஸ்கூல்ல போய் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னாலும் இதை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் கொண்டு வந்துருவாங்க. இது மாதிரிதான் இந்த டயக்னோசிஸ் நம்ம அசஸ்மெண்ட்ல பாக்குறோம். அடுத்தது 6.1.3 டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த டிசார்டர். இது வந்து நார்மலா ஏஜ், எந்த ஏஜ்ல இது ஆன்செட் ஆகுது, அதாவது கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேற, டயக்னோஸ் பண்றதுங்கிறது வேற. எது ஆவரேஜ் ஏஜ் ஆன்செட்னாக்க 3.1 இயர்ஸ்ங்கிறாங்க. இந்த டயக்னோசிஸ் வந்து ஒரு டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் இது போயிட்டீங்களா? இதுதான் 6.1.3 டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ். கரெக்ட். இது வரைக்கும் ஓகேவா? சாரி நான் வந்து டவுட் இருக்கான்னு கேட்காமலே போயிட்டே இருக்கேன். ஆமா, இது வரைக்கும் கிரைட்டீரியா, பிகாஸ் இப்ப நம்ம எல்லாமே படிக்க போறது சைக்கோபேத்தாலஜில ஒன்லி கிரைட்டீரியா பேஸ் தான். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாமே வந்து ஜென்ரலா படிச்சோம். வாட் இஸ் அ கான்டக்ட் டிசார்டர், வாட் இஸ் அ பொசிஷன் டிசார்டர், எல்லாமே ஆட்டிசம்
ஆனா இப்ப எல்லாமே நம்ம கிரைட்டீரியா பேஸ்ட் தான் படிக்க போறோம். நெக்ஸ்ட் லெசனும் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த கிரைட்டீரியா. ஸோ அதனால நீங்க கிரைட்டீரியா பேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். அதர்வைஸ் யூ கேன் கோ அஹெட். இல்லாட்டி நீங்க ரெக்கார்டிங் கூட கேட்டுக்கலாம். ஓகே மேம், வில் கோ அஹெட். தேங்க்யூ. அது கேர்லின் சொன்ன மாதிரி கிரைட்டீரியன் ஒன்னு. எஸ், கிரைட்டீரியன் ஒன்னு. அதே மாதிரி கேர்லின் ரைட் ஆஸ் ஷி செட் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். ட்ரீட்மெண்ட் என்ன, டயக்னோசிஸ் என்ன, அப்படியே தான் போகும் எல்லாமே. இனி நம்ம படிக்கிற எல்லாமே இந்த லெசன், இந்த சைக்கோபேத்தாலஜி பொறுத்த வரைக்கும் அதுல எந்த இடத்துல எங்க டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டாப் மீ அண்ட் கெட் இட் கிளியர்ட். இப்ப டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்னோம், டியூரேஷன் ஆஃப் த டிசார்டர். அது பார்க்கும் பொழுது நார்மலா 3.1 இயர்ல தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. நார்மலா அதை அசஸ் பண்றாங்க. டயக்னோசிஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணையில கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஏஜ் 3.1ங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அதுக்கு முன்னால அவங்களுக்கு சோசியல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். கடைசியில கொண்டு வந்து இது வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ளார கொண்டு வந்து இவங்க இந்த ஏஜ், இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்குள்ளார வர்றாங்கிறத கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் ஏஜுக்குள்ளார வந்துருது. By the time the child with ASD reach the school age, they become more socially aware. ஏன்னா அங்கதான் போய் அவங்களோட பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸையும் பாக்குறாங்க. அவங்க மற்றவங்களோட பழக முடியலங்கிறத நம்ம அப்பதான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களால சில சோசியல் கியூஸ், ஒருத்தரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் பேரண்ட்ஸும் அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நார்மலா அந்த 3.1 சொல்றாங்க. அடுத்தது அடலசன்ட் ஏஜ்லயும் கூட சில இண்டிவிஜுவல்ஸ் அது வரைக்கும் கூட நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா தே கேனாட் மிங்கிள் வித் அதர்ஸ். அது எல்லாரையும் அப்படி பிராண்ட் பண்ணிட முடியாது. பட் அந்த டெவலப்மெண்டல் பீரியட்ல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அடலசன்ஸ்லயும் கூட இப்படிப்பட்டதை பாக்குறாங்கிறத ஹவுலின் அண்ட் குரூப் பார்த்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க அவங்களால வந்து கம்யூனிகேட்டிவா இருக்க முடியாது, நான் வெர்பல் எபிலிட்டிஸ் இருக்காது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஈவன் ஆஃப்டர் ஏஜ் 5 இந்த மாதிரி கூட நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ செக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேல் தான் அதிகமா இருக்குது. அதாவது 5 குழந்தைகள்ல 3 குழந்தைகள் மேல் சில்ட்ரனா இருக்கிறாங்க. வந்து அடுத்தது அதுல வந்து இவங்களுக்கெல்லாம் லோவர் ஐக்யூ குரூப்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து அவங்க அதை சொல்லும் பொழுதே ஹவுலின் அண்ட் குரூப், ஹவுலின் எட் ஆல், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபீமேல்ஸ் மே கேமஃப்ளேஜ் தேர் சிம்டம்ஸ்ங்கிறாங்க. அதாவது மாஸ்கிங், அதாவது தெரியாம போயிரும் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க கிட்ட அண்டர் டயக்னோசிஸ் பண்ணிடுறாங்க, அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றது நமக்கு தெரியல. பட் அப்பேரண்டா தெரியறதுல 5 குழந்தைகள்ல 3 குழந்தைகள் மேல் சில்ட்ரன் அப்படிங்கிறாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ் 6.1.4 அடுத்த இதுக்கு இதுல வந்து சிம்டம்ஸ் வந்து பொதுவா பாத்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் இயர் ஆஃப் லைஃப்லரே ஆரம்பிச்சிடும் டெவலப்மெண்ட்ல. அதாவது குழந்தை 12 மாசத்துல இருந்து 24 months, அந்த 12 to 24 monthsல பட் மேபி சீன் ஏர்லியர் இஃப் டெவலப்மெண்டல் டிலேஸ் ஆர் சிவியர். ரொம்ப சிவியரா தெரிஞ்சா வேணா முன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலாம். பட் இட் கேன் பி நோட்டட் லேட்டர் ஆன். அந்த 24 monthsக்கு அப்புறம் தான் அந்த சட்லா இருக்கிற சிம்டம்ஸ் கூட வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த சமயத்துல தான் இந்த ரெட் பிளாக் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஒரு பக்கத்துல வந்து சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாய்லெட் ட்ரைனிங் போதுதான் கண்டுபிடிப்பாங்க, அல்லது மோட்டார் ஸ்கில்ஸ், அந்த குழந்தைங்க கையும் அந்த கண்ணும் கரெக்டா போகலங்கும் போதுதான் கண்டுபிடிப்பாங்க, அல்லது அந்த லாஸ் ஆஃப் செல்ஃப் கேர், அந்த தன்னை பார்த்துக்க தெரியாம இருக்கும்போதுதான் கண்டுபிடிப்பாங்க. சோ இந்த நார்மலா அந்த 12 to 24 monthsல தான் அந்த குழந்தை வந்து எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிக்குது, அல்லது அந்த டாய்லெட்டிங்ல எப்படி இருக்கு, மோட்டார் ஸ்கில்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேரண்ட்ஸ் கவனிப்பாங்க. அந்த சமயத்துலதான் அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல் சிம்டம்ஸ்னு பார்த்தா டிலேடு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அவங்களுக்கு நார்மலா மற்ற குழந்தைகள் போல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறது. லேக் ஆஃப் சோஷியல் இன்ட்ரெஸ்ட். சின்ன குழந்தை எப்பயுமே மற்றவங்களோட அந்த மற்றவங்க பேசுறதுக்கு ரிப்பீட் பண்ணத்தான் விரும்பும். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு லேக் ஆஃப் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஆட் பிளே பேட்டர்ன்ஸ் அதுகிட்ட இருக்கும். அதாவது கையில வச்சுட்டு இருக்கும் டாய விளையாடாது, அந்த மாதிரி ஒரு பிளே பேட்டர்ன் இருக்கலாம். அல்லது ஒரே செட் ஆஃப் டாய்ஸ் மட்டும்தான் அதை கையை எடுத்து அது வந்து நார்மலா குழந்தைங்களுக்கு அந்த ஒரே செட் ஆஃப் கலர்ஸ் பிடிச்சிருக்கலாம். நம்ம உடனே அப்படி பிராண்ட் பண்ணாமல் அது பண்ணும்பொழுது கொஞ்சம் பெக்யூலியரா தெரியறத பார்க்கலாம். அன்யூஷுவல், இதெல்லாம் காம்பினேஷன், அன்யூஷுவல் கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதாவது சில
சில ஆல்பபெட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம அதுக்கு நல்லா தெரியும், ஆனா வேற மாதிரி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும். அதோடைய உன் பேர் என்ன அப்படின்னும் பொழுது அது வேற என்னத்தையாவது சொல்லும், அது ரிப்பீட்டடா அதையே சொல்லும். அதனால ஆனா இந்த இடத்துல அவங்க திரும்பவும் ஒரு ஒரு காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. டெஃப்னஸை முதல்ல பார்த்து ரூல் அவுட் பண்ணிடணும். ஏன்னா சில குழந்தைகள் டெஃபா இருக்கிற சில்ட்ரன் காது கேட்காம இருக்கிறதுனால அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு ஏஎஸ்டின்னு பிராண்ட் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் நாட் அ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். அதை புரிஞ்சுக்கு டெஃப்னஸை வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். அது மாதிரி விஷுவல் இன்னபிலிட்டி இருந்துச்சு, அதனால குழந்தை வேற மாதிரி பிஹேவ் பண்ணுதுனாலும் அதையும் ரூல் அவுட் பண்ணிடணும். அதனால நேரா ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கல, கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டீஜெனரேட்டிவ் கிடையாது, இருக்கிறது குறையாது, ஆனால் இருக்கிறது வளரவும் வளராது, நார்மல் ஆகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதனால அந்த அந்த லேர்னிங் அண்ட் காம்பன்சேஷன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில த்ரூ அவுட் த லைஃப் இருக்கணும். த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை ஏத்த முடியும். நம்மளுடைய ஒரு நார்மல் சைல்டு கிடுகிடுன்னு லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு அந்த அந்த பேட்டர்னே அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால, ஆனா லைஃப் லாங்கா அவங்க கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கொஞ்சமா அவங்கள கொண்டு வர்றதுக்கு அந்த பேரண்டோடைய மனநிலை நம்ம யோசிச்சு பார்த்து அதை வந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அதை அந்த குழந்தைக்கு கண்டினியூஸா சொல்லி கொடுக்க வைக்கணும். இன்னொன்னு வந்து நிறைய அடல்ட்ஸா இருக்கிறவங்க யூசிங் அந்த சில கோப்பிங் மெக்கானிசம்ஸ்ல அவங்க தன்னிட்ட இருக்கிறது, அதாவது ஹையர் லெவல்ல அந்த ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க காமிக்கவே மாட்டாங்க, மாஸ்க் பண்ணிக்குவாங்க. அவங்க they will not come out. அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருக்குன்னே காமிச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது கிளாஸ்ல மக்கா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒண்ணுமே புரியல, அப்படியே அவங்க கிளாஸ்ல பாஸ் பண்ணி விட்டு வந்துட்டாங்கன்னு தான் நினைப்போம். பட் அவங்களுக்கு அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருக்கும். நம்ம நினைச்சிருப்போம் கிளாஸ்ல ஐக்யூ கம்மியா இருக்கிறதுனால அந்த சோசியல் கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க வந்து அப்படியே அவங்க ஷ்ரிங்க் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் அவங்களுக்கு அந்த மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி இது கேர்ள்ஸ்குள்ளார இருக்குங்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து அவங்க தே ஆர் மாஸ்கிங், தே ஹாவ் அ கிளாசிக் மாஸ்கிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 6.1.1 கோமார்பிடிட்டி. இது என்னன்னாக்க எப்பயுமே ஏஎஸ்டி வந்து கூட ஏதாவது அதர் டிஸார்டர்ஸ் இருக்கான்னு பாக்குறது டயக்னோசிஸ்ல ரொம்ப முக்கியம். சில நேரம் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கலாம், டிப்ரெசிவ் டிஸார்டர் இருக்கலாம், அல்லது டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிஸார்டர் இருக்கலாம். பெரும்பாலும் ஏஎஸ்டியோட சேர்ந்து கைகோத்து வர்றது ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி. அந்த அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா, அது வந்து பெரும்பாலும் ஏஎஸ்டியோட கை கோத்து வருங்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம கோமார்பிடிட்டி இருக்குதான்றதையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 70% ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வித் ஏஎஸ்டி மே ஹாவ் ஒன் ஆர் மோர் கோமார்பிட் மென்டல் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுலயும் 40%க்கு ஏடிஹெச்டி அண்ட் ஏஎஸ்டி ஆர் டுகெதர், ரெண்டும் வருது அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு எபிலெப்சி இருக்கா, ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்குதா, எல்லாமே நம்ம அந்த சமயத்திலே அனலைஸ் பண்றது அவசியம். இது கூடவே அவாய்டன்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபுட் இன்டேக் டிஸார்டர்னு ஒண்ணு இருக்கு, ARFID. அது என்னன்னாக்க சில பர்டிகுலர் ஃபுட்டை அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வந்து இது நியூரோடிபிக்கல் சைல்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஏஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ரிஜிடா அந்த சில ஃபுட்டு இன்டேக்க டோட்டலா அவங்க அவாய்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட்டு தான் இஷ்டப்படுவாங்க, ஒரே மாதிரி தான் வேணும். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொல்லும் பொழுது சொன்னேனே, ஒரு குழந்தைக்கு தினம் பாகக்காய் வேணும்னு. சில பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் ஒரே மாதிரி ஏஆர்எஃப்ஐடி. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஏஆர்எஃப்ஐடி பத்தி கேள்விப்படுவீங்க. மெனி சில்ட்ரன், நார்மல் சில்ட்ரனே சில பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபுட் தான். சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்க தினம் அவங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது வந்து இப்ப நிறைய வந்துருச்சு, அவாய்டன்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபுட் இன்டேக் டிஸார்டர். அதனால அவங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காததுனால வர்ற அந்த நியூட்ரிஷனல்
ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அது இன்னைக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி ஏஎஸ்டி இருக்கிற சில்ட்ரனுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஒரு இருக்கிற ஃபீச்சர் வந்து இந்த ஏஆர்எஃப்ஐடியும் இருக்கும். சில ஃபுட் எல்லாம் வேண்டவே வேண்டாம்வாங்க, சில ஃபுட் கட்டாயம் வேணும்னுவாங்க. அது கிடைக்கலன்னா மெல்ட் டவுன் ஆவாங்க, நிறைய அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுதான் இங்க வந்து அந்த அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்தது இது வந்து 6.1.6க்கு வந்துட்டோம், ட்ரீட்மெண்ட் அண்ட் அவுட்கம்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க கேர்லின் 2 ஸ்லைட் நீங்க மாத்தணும். அடுத்த ஸ்லைடு தான் நான் வந்து இந்த கோமார்பிடிட்டி சொன்னேன், இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க அடுத்தது கொண்டு போகணும், ட்ரீட்மெண்ட் அண்ட் அவுட்கம்ஸ். இது வந்து என்னன்னாக்க 4 டைப்பா சொல்றாங்க. ஒன்னு டெவலப்மெண்டல் அப்ரோச். இந்த டெவலப்மெண்டல் அப்ரோச் என்னன்னாக்க இது வந்து இந்த டென்வர் மாடல்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்டல் அப்ரோச் பொதுவா இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு டாய் காரோட விளையாடுதுனாக்க அந்த தெரபிஸ்ட் வந்து அந்த குழந்தையோட டாய் காரோடய சேர்ந்துக்குவாங்க. அந்த காரோட விளையாடிக்கிட்டே அந்த குழந்தையோட ஐ கான்டாக்டை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுதே அந்த ஐ கான்டாக்டை கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுல அப்புறம் அந்த டர்ன் டேக்கிங், இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு டர்ன் டேக்கிங்னா என்னன்னே தெரியாது, ஷேரிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்குவாங்க. இதுதான் இந்த டெவலப்மெண்டல் அப்ரோச். அந்த குழந்தை ஆஸ் த சைல்டு க்ரோஸ் அதனுடைய பேட்டர்ன்லயே போய் சொல்லி கொடுக்கறது. இதுதான் அந்த ஃப்ளோர் டைம் அப்ரோச்ங்கிறதும். ஃப்ளோர் டைம்னாக்க அதே மாதிரிதான், ஒரே ரிப்பீட்டட் காரியம் செய்யும் பொழுது மெதுவா நான் என்னுடைய காரையும் அதே மாதிரி உருட்டவா, ஒரே மாதிரி ரிப்பீட்டட் என் காரையும் நான் இது பண்ணவா, நான் ஒரு காரை கொண்டு போய் அந்த குழந்தையோடய ஸ்பின் பண்ண வைக்கிறது. அப்ப மெதுவா அது என்னோட சோசியல் இன்டராக்ஷன் பண்ண வைக்கிறது. இத வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டைப்பா சொல்றாங்க, டெவலப்மெண்டல் அப்ரோச். ரெண்டாவது பிஹேவியரல் அப்ரோச். இதுதான் அந்த அப்ளைடு பிஹேவியரல் அனாலிசிஸ், ஏபிஏன்னு சொல்றாங்கல்ல, அந்த அப்ரோச். அது வந்து சில விதமான பிஹேவியரை அது செய்யும் பொழுது அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது. வேண்டாத பிஹேவியர் செய்யும் பொழுது அதுதான் நம்ம பண்டூரா சொல்லி கொடுத்தது, அது பிஹேவியரல் அப்ரோச்ல. அது வேண்டாதது செய்யும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம் கிளாசிக்கல் அப்ரோச்சஸ்ல, அதுல எல்லாம் பாக்குறது, அதுதான் பிஹேவியரல் அப்ரோச். மூணாவது எக்லெக்டிக் அப்ரோச். அதுதான் அந்த டீச் மாடல்னு சொல்றது, ஃபார் ஆட்டிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் education of autistic and related communication handicapped children நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல கூட பார்த்தோம், ஜஸ்ட் மேலாக பார்த்தோம். அதாவது அந்த டீச் மாடல்ன்றது இது பர்டிகுலரா இவங்களுக்குன்னு டிசைன் பண்ணப்பட்டது, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்காக. ஒரு கிளாஸ் ரூம் ஃபார் சில்ட்ரன் வித் ஏஎஸ்டியை வந்து விஷுவல் எய்ட்ஸ் எல்லாம் வச்சு, அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மோட்டார் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் அவங்களுக்கு ரிப்பீட்டடா அவங்களுக்கு ரெகுலரா ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்கும் அந்த மாடல்ல. அது வந்து இந்த ஒரு மாதிரி அது பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன் அதை சொல்லி கொடுக்கறது. அதுதான் அந்த தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் காம்பினேஷன் வந்து பிவட்டல் ரெஸ்பான்ஸ் தெரப்பி, பிஆர்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா இந்த பிஹேவியரல், டெவலப்மெண்டல், எக்லெக்டிக் எல்லாத்தையும் ஒரு கலந்து கொடுக்கறது. அது எல்லாத்துக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் குழந்தைக்கு வர்ற மாதிரி, அந்த குழந்தை தானே தன்னை கவனிச்சுக்கிற வரைக்கும் நம்ம எப்படிலாம் பிஹேவியரல் கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்றோமோ அதுதான் அந்த ஃபோர்த் மாடல். ஏதாவது டவுட் இருக்கா? நான் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வந்துட்டோம். அதனால இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இனி அவங்களுக்கு அந்த ஃபார்மகாலஜிக்கல் மெடிசின்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கம் அவுட், ஆர் ஷால் ஐ கோ ஆன்? ஒரு தம்ஸ் அப். Am I there? Yes, we'll proceed. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்க ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அடுத்தது கொண்டு வராங்க. அதுல வந்து அவங்களுக்கு நார்மலா இப்ப இருக்கிற மெடிசின்ஸ்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு ஏடிபிக்கல் நியூரோலெப்டிக்ஸ். இது என்னன்னாக்க பொதுவா ஸ்கிசோஃப்ரெனியாக்கு, பைபோலார் டிசார்டருக்கு அதுக்கெல்லாம் தான் கொடுப்பாங்க. இது வந்து இந்த செரோட்டோனின், டோபமைன் ரெண்டையும் தான் அது நேரா போய் அஃபெக்ட் பண்ணும். அது தேவையான அளவுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை சரி பண்ற அளவுக்கு அந்த மெடிசின்ஸை கொடுப்பாங்க. அல்லது ஆன்டி சைக்காட்டிக்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான், அந்த அவங்களுடைய அந்த கெமிக்கல் இம்பேலன்சஸ் சரி பண்ணுறதுக்காக. இதுல சைடு எஃபெக்ட்ஸும் அவங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டி இருக்குது.
அதனாலதான் அதுக்கப்புறம் அவங்க பேசும் பொழுது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால இஃபெக்ட் சைஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. இந்த நம்ம புக்ல வந்து கொஞ்சம் அது சாரி you have any சோஃபியா யாரோ ரேஸ் பண்றாங்க. Sophia, you have any question? Sophia? No, ma'am. No, ma'am. No, ma'am. No, ma'am. Okay, okay. Shall I go on? Yes, ma'am. Yes, ma'am. இதுல இஃபெக்ட் சைஸ்னு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இஃபெக்ட் சைஸ்ங்கிறது என்னன்னா how strong the treatment is, how effective the treatment is, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னாக்க அது நம்ம புக்ல ரொம்ப கிளியரா கொடுக்கல. என்னன்னாக்க அந்த இஃபெக்ட் சைஸ் வந்து 0.2 இருந்துச்சுன்னா சாரி மிஸ் கரெக்டான ஸ்லைட்ல இருக்குனா ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. அந்த ஃபார்மகாலஜிக்கல் இதெல்லாம் தான் போகும். இப்போ வந்து அந்த இஃபெக்ட் சைஸ் பாத்தீங்கன்னாக்க இஃபெக்ட் சைஸ்ங்கிறது 0.2 இருந்தா வெரி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம 6.4 வரைக்கும் வந்துட்டோம். சாரி கேர்லின் 6.4 வரைக்கும் வந்துட்டோம். இல்ல சாரி 6.4 எல்லாம் வரல. சாரி ஐ எம் வெரி வெரி சாரி. இல்ல நீங்க இருந்ததுதான் கரெக்ட். அதான் 6.1.6 ட்ரீட்மெண்ட் அண்ட் அவுட்கம்ஸ் தான். இப்போ இதுல வந்து இஃபெக்ட் சைஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 120ல. அந்த இஃபெக்ட் சைஸ் என்னன்னாக்க ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்னா 0.2 அந்த மாதிரி இருக்கிறது. மாடரேட் இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட மாடரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா 0.5. நல்ல லார்ஜர் செட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம்னாக்க 0.8 அப்படின்னு இந்த 1 வரைக்கும் கொண்டு போவாங்க. நல்ல வெரி ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா 1. அது நார்மலா யாருக்கும் இருக்காது. அப்ப இது வந்து என்னத்துக்காக இதை சொல்றாங்கன்னாக்கா ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கறத எஃபெக்ட் சைஸ் வச்சு பார்ப்பாங்க. அடுத்தது இது ரெண்டை வச்சுதான் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஓகேயா இருக்கான்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது அடாப்டிவ் பிஹேவியர். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம், அந்த சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அதை அடாப்ட் பண்ணிக்குதா, அந்த பிஹேவியரை மாத்திக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன்லயோ செல்ஃப் கேர்லயோ அல்லது டெய்லி ரூட்டீன்லயோ அல்லது அவங்களுடைய சோஷியல் இன்டராக்ஷன்லயோ அவங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதையும் எஃபெக்ட் சைஸ்ல தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தைய அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுல அவங்க பார்த்தது வரைக்கும் அவங்க எதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைக்கு இருக்குன்னு பார்த்திருக்காங்கன்னா கோக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இன் ஏஎஸ்டி, அதுலதான் நல்ல எஃபெக்ட் சைசஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ அது வந்து பேரண்டல் ரிப்போர்ட்லயும் நல்லா காமிச்சிருக்கு. பேரண்ட்ஸும் அதை நல்லா சொல்றாங்க, கிளினிஷியன் ரிப்போர்ட்டும் நல்லா சொல்றாங்க. சோ சிபிடி வந்து இதுக்கு குழந்தைங்களுக்கு, அதாவது ஸ்பெஷலி மென்ட் ஃபார் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். சிபிடின்னு காமனா நம்ம சொல்லிட முடியாது. சிபிடிக்கு ஏகப்பட்ட ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அவுட்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க சிபிடில இருக்கிறதா பார்த்திருக்கிறாங்க. இதுல வந்து ரிவ்யூ ஆஃப் 5 மெட்டா அனாலிசிஸ், அதை வந்து ரேஷோ அப்படிங்கிறவர் தான் அந்த எஃபெக்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. பண்ணையில ஏர்லி இன்டென்சிவ் பிஹேவியரல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு பிஹேவியரல் பேட்டர்ன்ல கொடுக்குற ஹெல்ப், அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்கிறாரு. அடாப்டிவ் பிஹேவியர் அதுக்கு ஒரு ரேஞ்ச் காட்டுறாரு. கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அதுக்கு ஒரு ரேஞ்ச், சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் அதுக்கு ஒரு ரேஞ்ச். இதுல பெஸ்டா இருக்கிறது கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு கன்க்ளூட் ஆகுது. இந்த சிபிடி அலாங் வித் ரிஸ்பெரிடான் அப்படிங்கிற ஒரு மெடிசன். அந்த ரிஸ்பெரிடான்றது வந்து ஒரு இந்த குழந்தைய வந்து அந்த இதுல எல்லாம் நார்மலா வந்து இந்த ஸ்கீசோஃப்ரெனியா இது அப்புறம் வந்து அந்த இது பைப்போலார் இதுல எல்லாம் வந்து அந்த ரிஸ்பெரிடான் கொடுப்பாங்க. அந்த மெடிசனும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னாக்க அந்த குழந்தை ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. We will go on to the next disorder. Pervasive disorders வந்து மொத்தம் வந்து pervasive developmental disorderல மொத்தம் 4 இருக்கு. புக்ல வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அல்லது பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர்னு மொத்தமாவும் கேட்கறாங்க. அப்படின்னா நம்ம 4 எழுத வேண்டியிருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ரெட்ஸ் டிசார்டர் 2வது. இந்த ரெட்ஸ் டிசார்டர் ஒரு ஆஸ்திரியன் பிசிஷியன் ஆண்ட்ரியாஸ் ரெட் அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய வெயிட்டிங் ரூம்ல கேர்ள்ஸ் 2 பேர் ஒரே மாதிரி ஹேண்ட் மேனரிசம்ஸ் காட்டுறத பார்த்திருக்கிறாரு. அப்புறமா அவர் நல்லா கவனிச்சு பார்த்தா
பல நேரத்துல அவர்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்ல அவர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை ட்ரீட் பண்ற ஒரு பிசிஷியன். அப்போ 20 அதர் கேர்ள்ஸ் ஆல்சோ டயக்னோஸ்ட் வித் மென்டல் ரிட்டார்டேஷன் இதே ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், ஒரே பர்டிகுலர் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பண்றத பார்த்திருக்கிறார். அதனால அதுக்கு பேரு ரெட்ஸ் டிசார்டர். இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் பை ஏஜ் 5 months to 18 months. அவங்களுடைய சோஷியல், லாங்குவேஜ், மோட்டார், கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ரெட்ஸ் டிசார்டர் மட்டும்தான் கேர்ள்ஸ்ல அதிகமா இருக்குது. மற்ற எல்லா டிசார்டர்ஸுமே பாய் சில்ட்ரன்ல தான், மேல் சில்ட்ரன்ல தான் நிறைய இருக்கும். ரெட்ஸ் டிசார்டர் டவுன்ஸ் சிண்ட்ரோம் போல இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும், ஃபீமேல் சில்ட்ரன்ல இருக்கும். ஃபவுண்ட் ஒன்லி இன் ஃபீமேல் சில்ட்ரன், பீயிங் லிங்க்ட் வித் எக்ஸ் குரோமோசோம். அதனால வந்து அவங்க அதுக்கு ஒரு புரோட்டீன் பேர் சொல்றாங்க, மீத்தைல் சிபிஜி பைண்டிங் புரோட்டீன் 2ன்றாங்க, MECP2ங்கிறாங்க. அதுல பிரச்சனை இருக்கிறதுனால தான் கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் வரும். 87% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஹேவ் திஸ் டிசார்டர். அதுலயும் 50% வந்து அந்த இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்குள்ளார வர்றாங்க. மேல்ல ஒரு வேளை வந்துருச்சுன்னா அது டெட்லியா இருக்கும், லீத்தலா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த பேட்டர்ன் வந்து கண்ணு முன்னாலே ஒரு குழந்தை நல்லா அழகா டெவலப் ஆயிட்டு வந்த குழந்தை கண்ணு முன்னாலே அது காணா போறது மாதிரி அப்படி அப்படியே அதோடைய ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் குறைஞ்சிரும். உடம்புல வந்து நிறைய அந்த நார்மல் பிஹேவியர்ஸ் எல்லாம் மாறிடும். அந்த பேஷண்ட்ஸோடைய பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான கிரீஃப் அண்ட் ட்ராமா இருக்கும் அப்படிங்கறதான் அவங்க இங்க சொல்ல வர்றது. ஏன்னா கண்ணு முன்னாலே அந்த குழந்தை காணா போகுது அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப 6.2.1 DSM-4 டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா ஃபார் ரெட்ஸ் டிசார்டர் டயக்னோசிஸ் என்ன கிரைட்டீரியன் ஏல இந்த 3 சொல்லியிருக்காங்க. அந்த 3மே இருக்கணும். என்ன? அப்பேரண்ட்லி நார்மல் ப்ரீநேட்டல் அண்ட் பெரிநேட்டல் டெவலப்மெண்ட். பாத்தீங்கன்னா முதல்ல நார்மலா இருக்கும். அப்பேரண்ட்லி நார்மல் சைக்கோமோட்டார் டெவலப்மெண்ட் டில் அட்லீஸ்ட் 5 months ஆஃப் ஏஜ் ஆஃப்டர் பர்த். 3வது நார்மல் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ். பிறக்கும் பொழுது இது 3 நார்மலா இருக்கும் குழந்தைக்கு. ஆனா கிரைட்டீரியன் பிக்கு வருவீங்க, ஆன்செட். அங்க இருந்து தான் 5வது மாசத்துல இருந்து 48 monthக்குள்ளார டீசலரேஷன் ஆஃப் ஹெட் growth, தலை வளர்ச்சி அதோட நின்னு போயிடும். லாஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி அக்வயர்டு பர்பஸ்ஃபுல் ஹேண்ட் ஸ்கில்ஸ். கையை எப்படியெல்லாம் அசைச்சிச்சோ அந்த குழந்தை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரே மாதிரி கையை உதறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஸ்டீரியோடைப் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸை பார்க்கலாம். அடுத்தது லாஸ் ஆஃப் சோஷியல் என்கேஜ்மெண்ட். அவங்களால சோஷியல் இன்டராக்ஷன் பண்ணவே முடியாது. இதுதான் அந்த கிரைட்டீரியன் பி. அது மட்டும் இல்ல, 4வது பாயிண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் புவர்லி கோஆர்டினேட்டட் கெய்ட் அண்ட் ட்ரங்க் மூவ்மெண்ட்ஸ். அதாவது இந்த கை மூவ் பண்றதே ரொம்ப கிளம்சியா மூவ் ஆகும். அது மாதிரி, அதாவது நேரா இப்போ கையை கொண்டு போய் கண்ணுக்கு கொண்டு போகணும்னா அது டைரக்டா கண்ணுக்கு வராது, எங்கெங்கயோ கிளம்சியா அது மூவ் ஆகும். சிவியர்லி இம்பேர்டு எக்ஸ்பிரஷன்ஸ், ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது நேரா அவங்களால எதையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி சைக்கோமோட்டார் ரிட்டார்டேஷன். இதுதான் அந்த 5 பாயிண்ட் கிரைட்டீரியன் பி. ஸோ கிரைட்டீரியன் ஏல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்குது அப்படிங்கிறத கிரைட்டீரியன் பில ஆன்செட் ஆகிறத காமிச்சிருக்காங்க. அடுத்தது 6.2.2 எம்பைரிக்கலி சப்போர்ட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் ரெட்ஸ் டிசார்டருக்கு எடுத்த உடனே அவங்க சொல்லிடுறாங்க கரண்ட்லி நோ கியூர், பட் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் டு அலிவியேட் சம் ஆஃப் த சிம்டம்ஸ். சில சிம்டம்ஸை நம்ம வந்து தள்ளிடலாம், வேண்டான்னு அது வராம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா கியூர் இல்லை. ட்ரீட்மெண்ட் வந்து இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ரிலீஃப் ஆஃப் இண்டிவிஜுவல் சிம்டம்ஸ், காம்பன்சேஷன் ஃபார் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் த பெஸ்ட் பாசிபிள் ஸ்டிமுலேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம், சில டிசபிலிட்டிஸ்க்கு சில காம்பன்சேஷன்ஸ் பண்ணலாம், அல்லது சில ஸ்டிமுலேஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சில குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி செய்யலாம். இவ்வளவுதான் பண்ண முடியும். அவைலபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஒன்னு பிசிக்கல் தெரப்பி அல்லது ஆக்குபேஷனல் தெரப்பி. இன்னொன்னு மெடிசின்ஸ் ஃபார் மஸ்குலர் ரிஜிடிட்டி. மசில்ஸ் வந்து குழக்குலான்னு இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால அந்த மஸ்குலர் ரிஜிடிட்டிக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆர் மெடிகேஷன்ஸ் ஃபார் ஆங்ஸைட்டி அண்ட் இரிட்டபிலிட்டி ஆஃப் த சைல்டு. அது வந்து அந்த ஆங்ஸைட்டி வருதுல அந்த சமயத்துக்கு. அல்லது பிசியோதெரப்பி, குழந்தைக்கு பிசியோதெரப்பி கொஞ்சம் கொடுக்கலாம். ஹைட்ரோதெரப்பி கொடுப்பாங்க ஃபார் மொபிலிட்டி. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி இது இல்லாம ஸ்பெஷல் அகாடமிக், சோஷியல் அண்ட் வெக்கேஷனல் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் கொடுக்கலாம். இதுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்.
ட்ரீட்மெண்ட் மஸ்ட் ஆல்வேஸ் பி இண்டிவிஜுவலி ஸ்ட்ரக்சர்ட். ஏன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். Deformities and progressive disabilities should be prevented wherever possible. இதுக்கு மேல இந்த டிசபிலிட்டி வராம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பாசிபிளோ அப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடியுது. அடுத்தது சிடிடி, சைல்ட்ஹுட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரெட்ஸ் சிண்ட்ரோம்ல shall I proceed? Yes, I take silence for granted. 6.3. Yes ma'am, yes. Thank you. ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டாப் மீ. சைல்ட்ஹுட் டிஸ்இன்டிகிரேட்டிவ் டிசார்டர், சிடிடி, அது மூணாவது. இது வந்து ஹெல்லர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹெல்லர்ன்றதுதான் ஏன்னா அவர் ஒரு ஆஸ்திரியன் எஜுகேட்டர், அவர் கண்டுபிடிச்சதுனால ஹெல்லர், தாமஸ் ஹெல்லர் அவர் பேரு. அதனால இதை கொண்டு வந்து ஹெல்லர் சிண்ட்ரோம்னு கூட சொல்லுவாங்க. இதை பிடிடியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து காஸ் வந்து இன்னும் அன்னோன், எதனால வந்து வருது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஆனா ஏன் இதை சிடிடின்னு தனியா கொண்டு வராங்கன்னா, இதுல ஒரு குழந்தைக்கு கூடவே சீசர், அதாவது வலிப்பும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த சீசர் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த பிரெயின்ல டேமேஜஸும் ஆயிட்டே இருக்கும். அதனால அவங்க சிடிடின்னு தனியா கொண்டு வந்துட்டாங்க. சைல்ட்ஹுட் டிஸ்இன்டிகிரேட்டிவ், அது கொஞ்சம் கொஞ்சமா அது அவங்களுக்கு தொல்லையை தந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிரெயினுக்கு வந்து ஹார்ம் கொடுக்கக்கூடியது. அதனால டிஸ்இன்டிகிரேட்டிவ் டிசார்டர்னு கொண்டு போயிடுறாங்க. இது வந்து அததான் எய்டியாலஜி, அதாவது காஸ் தான் அன்னோன்னு. அடுத்தது எபிடமாலஜி, இந்த வியாதிக்கான எப்படி இருக்கும் இதனுடைய நேச்சர் அப்படின்னா, 1 lakh பாய்ஸ்ல ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்றத அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 லட்சம் குட்டி குழந்தைங்க பாய் சில்ட்ரன்ல ஒரு குழந்தைக்கு இருக்கான். ரேஷியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 8 பாய்ஸுக்கு வரும்பொழுது ஒரு கேர்ளுக்கு வரும். அந்த மாதிரி 8:1 அப்படிதான் இருக்கு. அப்போ கேர்ள்ஸுக்கு ஒரு 9 lakh சில்ட்ரன்ல ஒரு குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. சில்ட்ரன் வித் சிடிடி ஹேவ் at least 2 years of normal development. முதல்ல 2 years ரொம்ப நார்மலா இருப்பாங்க, லாங்குவேஜ், ஸ்பீச் எல்லாத்துலயும். லாஸ் ஆஃப் ஸ்கில்லே 3 வயசுல 4 வயசுல தான் பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். 10 வயசு வரைக்கும் எப்ப வேணா அது மாதிரி ஆகலாம். 3 வயசுலதான் கரெக்டா ஸ்டார்ட் ஆகணும்னு இல்ல, 10 வயசு வரைக்கும் எப்ப வேணா வரலாம். இந்த நார்மல் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்க அந்த குழந்தைக்கு நல்ல அட்டாச்மெண்ட், எதிர்பார்ப்பு, அப்பா அம்மா வச்சிருப்பாங்க, மெமரிஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா போக போக அந்த குழந்தை ஒரு கிரீவிங், ஒரு நிலைக்கு அந்த பேரண்ட்ஸ் தள்ளப்படுறாங்கன்றத பாலின் பாஸ்ன்னு ஒருத்தவங்க அதை சொல்றாங்க ரொம்ப நல்லா. என்ன சொல்றாங்கன்னாக்க, கிளினிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸோடைய கிரீஃபை புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை 10 வயசு 7 வயசு 8 வயசு குழந்தை திடீர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆகுது, அதுக்கு வலிப்பு வர்றது, அதுக்கப்புறம் அது பிரெயின் பிஹேவியர்ல மாறுறது, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த we must be sensitive, clinicians must be sensitive அப்படிங்கிறாங்க. அடுத்தது 6.3.1க்கு போறோம். the diagnostic criteria. அதுலதான் இந்த கிரைட்டீரியன் ஏ, நார்மல் டெவலப்மெண்ட் முதல் 2 years இருக்கணும். கிரைட்டீரியன் பி, அது வந்து என்னன்னாக்க சிக்னிபிகன்ட் லாஸ், அந்த ஏஜ் 10க்குள்ள எதுல, சோசியல் ஸ்கில்ஸ்ல, அடாப்டிவ் பிஹேவியர்ல, எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ்ல, பிளாடர் கண்ட்ரோல்ல. அந்த குழந்தைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பவல் கண்ட்ரோல்லாம் இருக்காது, திடீர்னு அப்படியே நின்ன இடத்துல போயிடுற மாதிரி இருக்கும், அல்லது விளையாடுறதுல மோட்டார், இதெல்லாம் இருக்கிறது கிரைட்டீரியன் பி. கிரைட்டீரியன் சி வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் in at least 2 of the following areas. 2 இங்க கீழே 3 கொடுத்திருப்பாங்க. ஒன்னு ரெஸ்ட்ரிக்டிவ் ரெபெட்டிட்டிவ் ஸ்டீரியோடைப் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் இன்டராக்ஷன், குவாலிட்டேட்டிவ் இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் கம்யூனிகேஷன். அதாவது ஒருத்தர் பேசினா திருப்பி பேசவும் தெரியாது, தானா தன்னுடைய மனசுல என்ன ஃபீல் பண்ணுதோ சொல்லவும் தெரியாது, ரெஸ்ட்ரிக்டிவ் பிஹேவியர். இது 3ம் அந்த கிரைட்டீரியன் சி குள்ளார வச்சிருக்காங்க. கிரைட்டீரியன் டி குள்ளார disturbance is not better accounted for by another specific, இது இல்லாமல் ஸ்கிசோஃப்ரெனியாவோ பிடிடியோ இல்லாம வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அதை இங்க கொண்டு வந்து கிரைட்டீரியன் டில சேர்க்கறாங்க. ட்ரீட்மெண்ட் ஃபார் சிடிடி வெரி சிமிலர் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆட்டிசம். அது என்னன்னாக்க, எப்பயும் போல சீக்கிரமா ட்ரீட் பண்றது நல்லது. எல்லாமே பிஹேவியரல் பேஸ்டா தான் இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கணும், ஸ்பீச் தெரப்பி, லாங்குவேஜ் தெரப்பி சொல்லணும். ஏடிபிக்கல் அந்த இது சொன்னல ஸ்டெபிலைசிங் மூடு, அந்த ஆன்டி சைக்காட்டிக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னல அது. அடுத்து அந்த செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், SSRIs. somebody is talking.
எஸ், செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், நம்ம SSRIன்னு பாக்குறோம்ல, அது வந்து என்னன்னா இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாம் குறைக்கிறதுக்காக கொடுக்கறது மெடிசின்ஸ். இது எல்லாமும் இது இல்லாம நான் சொன்னேன்ல இந்த ரிஸ்பெரிடான், அது வந்து நார்மலா ஓவரால் அந்த இன்வாலண்டரி மூவ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அந்த கையெல்லாம் அப்படி நடுங்குதுல, அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு அந்த மோட்டார் கோஆர்டினேஷனுக்காக கொடுக்குற மெடிசன். இதெல்லாம அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா. அது இல்லாம டோப்பமைனர்ஜிக் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது டோப்பமைன் அதிகமா இருந்தாலோ அல்லது கம்மியானாலோ, ரெண்டும் டூ மச்சும் டேஞ்சரஸ், டூ லிட்டிலும் டேஞ்சரஸ். இந்த சிக்னலிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காம்பன்சேஷன் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் அந்த டோப்பமைனர்ஜிக் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற மெடிசின்ஸ். இதெல்லாம் இது வந்து டோப்பமைன் சிஸ்டம் ஸ்டெபிலைசர் மாதிரி அது கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து இது இல்லாம இந்த அக்ரெசிவ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா. எதையும் கியூர் பண்றதுக்கு இல்ல, எல்லாமே அவங்களுக்கு அந்த அக்ரெசிவ்னஸை குறைக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு அந்த கோஆர்டினேஷனை ஹெல்ப் பண்றதுக்கோ அந்த மாதிரிதான் இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். அடுத்தது ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம், இது கடைசி. இந்த ஆஸ்பர்கஸ் இன்னொன்னு இருக்கு, அந்த நாட் அதர்வைஸ் அது ஒண்ணு இருக்கு. ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் என்னன்னாக்க, இது வந்து ஹையர் வெர்ஷன் ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், அதாவது கொஞ்சம் அறிவாளிகளா இருக்கிறது. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இருக்கும் ஆனா இருக்காது, அதாவது அந்த மாதிரின்னு வைங்களேன். அதாவது ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் வந்து தே கேன் see, hear, feel the world differently. அதுதான் முக்கியம். அதாவது அவங்க உலகத்தை பாக்குறதே வித்தியாசமா இருக்கு, அதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நார்மல் பர்சன் மாதிரி இருக்கலாம், ரொம்ப அறிவாளிகள் போல நிறைய பேசுவாங்க, நீங்க கவனிச்சீங்கன்னாக்க கடகடன்னு பேசுவாங்க. ஆனா அதுல வந்து என்ன, எப்படி அவங்க எப்படி பேசுறாங்க, இவ்வளவு அறிவாளியா இருக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எங்க மாட்டுதுங்கிறத நம்ம இப்ப கீழே பார்க்கலாம். எந்த இடத்துல அவங்கள வந்து ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம்னு கொண்டு போறீங்க, அவ்வளவு அறிவாளின்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்க்கலாம், ஏன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஹை ஃபங்க்ஷனிங் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க மெயினா வந்து காஸ் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் இதுல இருக்கலாம்னு சொல்றாங்க. மெயினா டெரட்டோஜென்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரெக்னன்சில இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய கெமிக்கலோ மெடிசனோ ட்ரக்கோ எடுத்தா அது பேர் தான் டெரட்டோஜன் சொல்லுவாங்க. அந்த பிரெக்னன்சில அந்த குழந்தையுடைய மூளையை அஃபெக்ட் பண்ற மாதிரி மெடிசின்ஸ் சில சமயத்துல இருக்கலாம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இருக்கலாம், அல்லது பிசிக்கல் கண்டிஷன் இருக்கலாம், அல்லது அவங்க எடுக்கிற ட்ரக்கா இருக்கலாம். இதுல ஏதோ ஒண்ணு எம்ப்ரியோவை அஃபெக்ட் பண்ணி, ஈவன் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸா கூட இருக்கலாம், எதையோ அஃபெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள இந்த மாதிரி நிலைக்கு தள்ளறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மெயினா என்னன்னாக்கா, அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும், என்ன வித்தியாசம் ஆஸ்பர்கர்ஸ்னாக்க, தே டு நாட் பிரசன்ட் வித் கிளினிக்கலி சிக்னிபிகன்ட் டிலேஸ் இன் லாங்குவேஜ் ஆர் கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அவங்க பாத்தீங்கன்னா பக்கா நல்ல அறிவாளியா பார்க்க முடியும். இதுதான் கீ டிஸ்டிங்க்ட். கிளாசிக்கல் ஆட்டிசம்ல இருந்து இவங்களை ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம்னு சொல்றதுக்கு காரணமே அறிவு இருக்கும் அவங்களுக்கு. நார்மலா சில்ட்ரன் மே ஸ்பீக் ஏர்லி, சொல்ல போனா எல்லா குழந்தைங்களை விட ரொம்ப ஏர்லியா பேசுவாங்க, லார்ஜ் வொக்காபுலரி இருக்கும், நல்லா பேசுவாங்க, மைனர் டீடைல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க. என்ன பிரச்சனைனா, நீங்க பார்த்திருப்பீங்க ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் குழந்தைங்க என்னன்னா, யாராவது பார்த்திருந்தா தயவுசெய்து சொல்லுங்க. இப்போ ட்ரெயின் டைம் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உள்ள டீடைல் எல்லாம் அவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க. வேற ஏதாவது நார்மலா இருக்க வேண்டிய உலக காரியம், வெரி நார்மல் ஆக்டிவிட்டியில இருக்க வேண்டிய காரியம் நிறைய தெரியாம இருக்கும். அதாவது டீடைல்னா அன்னாயிங் அளவுக்கு, போரிங் அளவுக்கு டீடைல்ஸ் ஒரு ஏரியாவை அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாக்குள்ளார பூந்து விளாசுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல எங்க இருந்து அந்த ஃப்ளூரன்சி வருதுன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருக்கும். ஆனா நம்ம பேசும்போது இந்த வாய்ஸ்ல வால்யூம்ல எல்லாம் மாடுலேஷன் கொடுக்குறோம், அதெல்லாம் இருக்காது. அப்படியே கடன்னு பேசுற மாதிரி இருக்கும். அத மாதிரி மெயின் பாயிண்ட விட்டு எங்கெங்கயோ சுத்துவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ளாரதான் இருப்பாங்க. எக்ஸசிவ் டாக்கிங்னு நீங்க சில சமயத்துல தலையில கை வச்சுப்பீங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய சோஷியல் இன்டராக்ஷன் வந்து தே நார்மலி வாண்ட் டு மிங்கிள் வித் பீப்புள். அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு தவிப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் இப்படி ஒரு ஆளை. அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு தவிப்பாங்க. பட் தே டு நாட் நோ அந்த சோஷியல் நைவிட்டி அவங்கள்ட்ட இருக்கும், குழந்தைத்தனமா இருப்பாங்க.
அவங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை, ஒரு பர்சனல் ஃபீலிங்க புரிஞ்சு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஒரு பிஹேவியரல் ரிஜிடிட்டி அவங்ககிட்ட இருக்கும். அதனால அவங்களால சோசியல் இன்டராக்ஷன்ல ஒரு ஃபெயிலியரா மாறிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஒருத்தரோட மெயின்டைன் பண்ணி ஒரு அவங்களுடைய அந்த கான்டாக்ட வளர்த்துக்க முடியாது. அடுத்தது அவங்களுக்கு சர்க்கம்ஸ்கிரைப்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த சிஐ சொல்லுவாங்க, சர்க்கம்ஸ்கிரைப்டு இன்ட்ரெஸ்ட். அதுனாக்க அப்படின்னா என்னன்னாக்க ஒரு நேரோ ஃபோக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட். சில விஷயத்து மாத்திரம் அப்படியே இப்போ ஒரு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ட்ரெயின் டைம் டேபிள வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப டைனோசர் பிடிச்சிருச்சுன்னா அந்த டைனோசருக்குள்ளாரவே போயிட்டு இருப்பாங்க. எப்ப பார் நீங்க யாரு வந்தாலும் டைனோசர் பத்தி தான் பேசுவாங்க. டைனோசர் டைனோசர் அதுக்குள்ளார உள்ள இன்ட்ரிகசிஸ கண்ணாபின்னான்னு உள்ள ஆழத்துக்குள்ளார போய் பேசுவாங்க. மற்றவங்களுக்கு போர் அடிக்குதா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரே ஏரியால அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க சில சில்ட்ரன் எல்லாம் அப்படி பேசுறத. சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. அடுத்தடுத்து பேசிட்டே இருப்பாங்க. சில வீடுகள்ல போனீங்கன்னா இந்த மாதிரி சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களை பார்க்க முடியும். யாராவது அப்படி பார்த்தவங்க இருக்கிறீங்களா? ப்ளீஸ் கம் அவுட். Yes, ma'am. One of my known colleagues' son is like he's around 8. So அவரும் வந்து அப்படிதான். So they have took him to Vietnam and Singapore. அங்க இருக்கிற பேர்ட்ஸ் பேரை இவங்க கரெக்டா சொல்றான் அங்க போயிட்டு. எந்த பேர்டுன்னு இவங்களுக்கே தெரியல. கூகுள் பண்ணாலும் அது வருது. அந்த பேரு கூட வாயில நுழைய மாட்டேங்குது. பட் he is telling all the bird names. So இது வந்து இது ஆல்ரெடி he has googled it. So அவங்களுக்கு சும்மா ஒரு டூர் கூட்டு போறப்போ அதெல்லாம் வந்து he is telling that இந்த பேர்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் சொல்றாரு. So he has that intelligence and he is not sticking to one. So he is telling that அந்த புக்கை படிக்கும் போது புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு he is expecting a Kindle, அந்த Kindle டெக்னாலஜி டிவைஸை வாங்கிட்டு அதை படிக்கிறாரு. அண்ட் இன்டெப்த் நீங்க சொன்ன மாதிரி இன்டெப்த் நாலேஜ் இருக்கு. ஸோ they have took him to the psychiatrist, எல்லாமே பண்ணிருக்காங்க. as you said என்னென்ன கொடுத்து பார்த்திருக்காங்க. he is not able to sit in அந்த சோஷியல் மிங்கிள் வந்து அவர் எப்படின்னா அடிக்கிறது கடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஸோ ஃபைனலி தே ஃபவுண்ட் அவுட் எப்படின்னா ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ he is fully engaged with the dog. So he started stop hurting or harming someone else. So யாருக்குமே எதுவுமே பண்றதுல he is engaged with the dog. That is boring time. So இதுல ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரியுது. இப்போ கொஞ்சம் அமைதி ஆயிட்டா, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காடுறான், இவனுக்கு ஏதாவது வேணும்னா டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான், அது கூட விளையாடுறா, எங்க பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்றதுல அப்படின்னு சொல்றா. பட் தி ஐக்யூ இஸ் ரியலி பிரில்லியன்ட் மேம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்துக்கேன். அந்த வீட்டுல அந்த குழந்தை உள்ள போன உடனே அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். எங்கேயோ பார்த்துட்டு அவன் பாட்டு கண்டினியூஸ்லி he was talking about cars. கார், இந்த கார், அந்த கார், இத கார், அத கார், இது தெரியுமா, அது தெரியுமா, அதுல உள்ள ஒரு பார்ட் தெரியுமா. அவன் பாட்டுக்கு அவன் நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்னு கூட கவனிக்கிறது இல்ல. அவன் பாட்டுக்கு கண்டினியூஸ்லி டெல்லிங் அபவுட் கார்ஸ். அது உள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறது, அது அந்த என்ஜின்ல இருக்கிற பார்ட், அது இதுன்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ட்ரூலிங், அந்த சலைவா வெளியில ஊத்திட்டு இருக்கு, அதை கவனிக்கல. அது மாதிரி யாரு அந்த அந்த சைட்ல வர்றாங்க போறாங்க எதையும் கவனிக்கல. நமக்கு கொண்டு காஃபி வச்சாங்க, அவங்க பேசுறாங்க, யாரோட நம்ம பேசிட்டு இருந்தாலும் அவனை கவனிக்கணும். அவன் கண்டினியூஸா அவன் பேசிட்டே இருப்பான். போற வரைக்கும் தொடர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப் அவன் பேசினான், இந்த சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தை. So this is how the child. Thank you so much for sharing. And this guy is perfectly all right ma'am. அவனுக்கு எதுவுமே இல்ல, எவ்ரிதிங் நார்மல் பர்சன் மாதிரி இருக்கு. he self doing that. குளிக்கிறது, பாத்ரூம் போறது, பிரஷ் பண்றது எல்லாமே நார்மலா இருக்காரு. இஸ் வெரி ஆக்டிவ், வெரி நார்மல் பர்சன். ஆனா அந்த சோஷியல் இன்டராக்ஷன்ல அந்த அடிக்கிறது உதைக்கிறது பண்றப்பதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. Rest of the time he is being normal மாதிரி இருக்காரு. So but somehow the children, they collect a large amount of the factual information from where we do not know. எங்க போகணுமோ அவங்க they will collect it. And அவங்களுக்கு ஆனா அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் சோஷியல், நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெசிப்ரோக்கல் சோஷியல் இன்டராக்ஷன் அவங்க கிட்ட இருக்காது. அதுதான் இப்போ வந்து இது வந்து இந்த அடுத்தது இவங்களுடைய மோட்டார் கோஆர்டினேஷன் பாத்தீங்கன்னாக்க இதேதான். அவங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டா, புவர்லி கோஆர்டினேட்டடா அவங்களுடைய கை காலு மூவ்மெண்ட் எல்லாம் கூட இருக்கும்.
ஆனா அவங்களுக்கு இருக்கிற அறிவோ அல்லது ஒரு ஏரியால அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு வந்து இதுல பெரிய பேத்தட்டிக் விஷயம் என்னன்னா, தே ஹாவ் அ ப்ரொஃபவுண்ட் டிசைர் ஃபார் சோஷியல் கனெக்ஷன். யாரோடையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றது ஆசை இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப பேத்தட்டிக் என்னன்னாக்க, அவங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் அந்த சோஷியல் டூல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தரை எப்படி கனெக்ட் பண்ணணும், ஒருத்தரோட எப்படி பேசணும், அவங்களுக்கு அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி என்ன, அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க கவனிக்கலன்னு உடனே இவங்க டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. இந்த பிரிட்ஜிங் த கேப் தான் நம்ம பண்ண வேண்டியது ட்ரீட்மெண்டா. சோ ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னாக்க சரி மேம், இதே கான்செப்ட்ல நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல படிக்கும்போது யார் கிளாஸ் எடுத்தாங்க தெரியல, பட் டெல் தட் இந்த மாதிரி ஹை ஐக்யூ இருக்கிறவங்க வளரும் போது வந்து grow up at one stageல வந்து வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்க மேம். யாரது என்னதா? இது கிளியர் நோ? உங்களுது மட்டும் தான் அப்படி கேக்குது. ஓகே ஓகே. நவ இப்ப யாரோ பேசுனாங்கல்ல, யாரோ எக்ஸ்கியூஸ் மீ சொன்னாங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப விட்டு விட்டு கேட்டுச்சு. Excuse me, can you hear me? Now we can. So is there any chance when this type of IQ person, when they grow up, is there any point that this IQ will drop down? Suddenly drop ஆகிறதுக்கான chances இருக்கா? Dropping down பத்தி அவங்க பேசவே இல்ல. Disintegration of the இது வந்து இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லே இல்ல. only thing is நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதை சரியா அந்த கம்யூனிகேஷனல் அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம வந்து ஹெல்ப் தெம் சால்வ் தான் வேணும். அவங்களுக்கு அந்த அறிவு குறையறத பத்தி எங்கேயுமே டீஜெனரேட்டிவே கிடையாதுன்ட்டாங்க. ஓகே ஓகே மேம். So we will move on to 6.4.3 treatment. So இவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ணி கொடுக்கறது பெஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட், ஒன் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்போ அவங்களுக்கு அந்த சோஷியல் ஸ்கில்ஸ், ஏன்னா அவங்களுக்கு மக்களோட பழகிறதுக்கோ அவங்களுடைய ஹவு நேச்சுரலி யூ ஷுட் மிங்கிள் வித் பீப்புள் அது தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பேசினா அடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை ரொம்ப இருக்கும் அடுத்தவங்களோட பழகணும்னு. உள்ள வந்த உடனே என்னோட பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன், அதான் விஷயம். அது போல அவங்களுக்கு பழகணும்ன்ற ஆசை இருக்கும், பட் பீப்புள் வில் நாட் கோ நியர் தெம். அதனால சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் தெரப்பில சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. அவங்களுக்கு வந்து அந்த டோன் மொனோட்டோனஸா இருக்கும் இல்லையா, அதனாலயும் அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் இல்லாம இருக்கும், ஐ கான்டாக்ட் இல்லாம இருக்கும், அந்த டூ வே கான்வர்சேஷனை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரப்பியா கொடுக்கறது தான் ரெண்டாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. மூணாவது கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அவங்க the வே ஆஃப் திங்கிங்கா மாத்துறது. கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்னன்னா, அவங்க என்ன ஏற்கனவே திங்க் பண்றாங்களோ அதை இன்டைரக்டா போய் அந்த இமோஷனையும் அந்த வே ஆஃப் திங்கிங்கே மாத்தி கொடுக்கறது. சோ அதையும் அவங்க ஹெல்ப் பண்றது கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பேரண்டல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். பேரண்ட்ஸ் எப்படி இவங்களை டீல் பண்ணணும், அவங்களை எப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களுக்கு வீட்டுல வந்து அவங்க சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து சப்போர்ட் குரூப். யாரு வந்து ரொம்ப வருஷம் அவங்களோட பழகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு வருஷக்கணக்கா இவங்க இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இட் இஸ் நாட் த ஆக்சுவல் அவங்களுடைய அந்த இது வந்து ஒரு ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் வந்து அவங்களுக்குள்ள கஷ்டம்ன்றது புரியாமலே அவனுக்கு பீப்புளோட மிங்கிள் பண்ண தெரியல அப்படின்லாம் கலாட்டா பண்ணாதபடிக்கு தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் a difficulty the child is undergoing சொல்லி இந்த சப்போர்ட் குரூப்புக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 5 ways ஆஃப் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், ஸ்பெஷல் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பி, சிபிடி, அப்புறம் பர்சனல் பேரண்டல் எஜுகேஷன், சப்போர்ட் குரூப் எஜுகேஷன், இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்களுக்கு வந்து பெருசா இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஆனா இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளார வர்றதுனால அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான். அடுத்தது பிடிடி நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு, அதான் லாஸ்ட். அது என்னன்னாக்க இதுல எல்லாம் சொல்லப்படாமல் ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு இம்பேர்மெண்ட் ஆஃப் சோஷியல் இன்டராக்ஷன் இருக்கும், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல டிஃபிகல்ட்டி இருக்கும், ஒரு இமேஜினேட்டிவ் ஆக்டிவிட்டியில கஷ்டம் இருக்கும், ரெப்படேட்டிவ் மெத்தட்ஸ் சில சமயத்துல செய்யறதுக்கு அடிக்கடி டென் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு போய் ஏஎஸ்டில பிராண்ட் பண்ண முடியாது, அஸ்பர்கர் சிண்ட்ரோம்ல பிராண்ட் பண்ண முடியாது, ரெட் சிண்ட்ரோம்ல வைக்க முடியாது, சிடிடி இந்த நம்ம சைல்ட்ஹுட் டிஸ்இன்டிகிரேட்டட் டிஸார்டர்ல வைக்க முடியாதுன்னு பொழுது இதுக்குள்ளார கொண்டு வராங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ மேம், வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்க மேம். எல்லாருக்கும் அப்படி கேக்குதா? ஏன்னா நீங்க பேசுறீங்களே அது எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது.
எல்லாருக்கும் அப்படி இருக்கா? somebody just come இல்ல on. இல்ல மேம் இல்ல மேம் எங்களுக்கு கிளியரா கேக்குது. எங்களுக்கு கிளியரா கேக்குது. வாய்ஸ் clear-ஆ இருக்கு எல்லாரும். உங்க அப்ப நெட்வொர்க் எனக்கு தான் பார்க்கணும். மேம் சரியா கேக்குது. விட்டு ஆமா, விட்டு கேக்குது எனக்கு. உங்களுதான் உங்க நெட்வொர்க் தான் பார்க்கணும். ப்ராப்ளமா தான் இருக்கு. எஸ் மேம். ஓகே மேம். இப்போ வந்து பிடிடி வந்து இதுல எல்லாம் இல்லாதது தான் நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதுக்கு வந்து காமன் ஃபீச்சர்ஸ் ஜென்ரலி 3 to 4 years ஓல்டா இருக்கிற குழந்தைக்கு கண்டுபிடிக்க முடியும். சோஷியல் ஸ்கில்ஸ்ல ஒரு 13 கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி ஜஸ்ட் அப்படி ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. புவர் சோஷியல் ஸ்கில், ரிலக்டன்ட் டு கிவ் ஐ கான்டாக்ட், இப்படி ஒரு 13 இருக்குது. அதை ஜஸ்ட் யூ கோ த்ரூ. அதே மாதிரி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்லயும் எக்கோலாலியா, அந்த லிமிட்டட் ஆர் நோ ஸ்பீச் அப்படின்னு இதுல உள்ள எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலா ஏஎஸ்டில இருக்கிறது. அப்புறம் சென்சரி ப்ராசஸிங்னா அதுல ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அடாப்டேஷன் டு என்வாயர்மெண்ட் அதுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட்னு கொண்டு வந்துட்டாங்க. பிடிடி நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். அது மட்டும் எல்லாம் ஒன் லைனர்ஸ் தான், அப்படியே யூ ஜஸ்ட் கேன் கோ த்ரூ. அடுத்தது ட்ரீட்மெண்ட். இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து ஏபிஏ வழக்கம் போல அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸ், அப்புறம் பிளே தெராப்பி, அப்புறம் சென்சரி இன்டகிரேஷன் தெராப்பி, சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். அவ்வளவுதான். இது இவ்வளவுதான் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து நார்மலா ஒண்ணு பிடிடி வந்து ஃபேட்டல் கிடையாது. பெர்வேசிவ் டெவலப் மொத்தமா நீங்க படிச்சீங்களே இந்த 5ம் தே ஆர் நாட் ஃபேட்டல். ஆனால் ஆட்டிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா லோவர் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நமக்கெல்லாம் 70 வயசுனா இவங்களுக்கு ஒரு 39 to 55 தான் சொல்றாங்க. அது ஒண்ணுதானே ஒழிய இவங்களுக்கு ஃபேட்டல்லாம் கிடையாது. இந்த டிசீஸ் இவங்களுக்கு இருக்கிற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் எல்லாம் ஃபேட்டல் கிடையாது. ஏர்லி இன்டர்வென்ஷன் அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும், பெஸ்ட் வே ஆஃப் கோப்பிங் அப் கொடுக்கும். தட் இஸ் ஆல் இன் லெசன் 6. டவுட்ஸ் இருந்தால் அல்லது வேற ஏதாவது இருந்தா ப்ளீஸ் கம் அப். எந்த பார்ட்லயாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வரலாம், அல்லது ஓகேனாக்க we will wind up. All good, ma'am. Thank you. Thank you so much. Thank you. So shall we take it as the common view? எல்லாருக்குமே அதே தானா? அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். Thank you ma'am. Thank you. Thank you so much. Thank you. Thank you Carolyn. Thank you. Thank you ma'am. Thank you. Thank you.